காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம். தாவேகா மாநாட்டிற்கு முக்கிய பிரமுகர்கள் செல்லும் வழியில் அவ்வப்போது வாக்குவாதமும் ஏற்பட்டு வருகிறது. களத்திலிருந்து கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் பிரவீன். தற்போது இந்த பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்ட வழியில் சற்று கூச்சலும் குழப்பங்களும் நிலவி வருகிறது. முக்கிய பிரமுகர்கள் செல்வதற்காக இந்த வழியானது பிரத்யேகமாக தயார் செய்யப்பட்டிருந்தது. முன்கூட்டியே அதாவது பதிவு செய்யப்பட்ட எண்கள் கொண்ட வாகனங்கள் மட்டுமே இதில் அனுமதிக்கப்படுகின்றன. அதாவது மாநில மாவட்ட நிர்வாகிகள் தரப்பில் இருந்தாலும் அவர்கள் முன்கூட்டியே பதிவு செய்த எண்கள் கொண்ட வாகனங்களை மட்டுமே உள்ளே செல்வதற்காக அனுமதிக்கின்றனர். இந்த நிலையில் காலையில் 6 மணி நிலவரத்தை ஒப்பிடும்போது தற்போது கூடுதலாக தொண்டர்களும் அக்கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் அதிக அளவில் கூடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த பாதையில் தங்கள் வாகனங்களை அனுமதிக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகிகளும் கட்சியை சேர்ந்த பல நிர்வாகிகளும் நேரடியாக தங்களை உள்ளே விட வேண்டும் என கூறுவதால் நாம் தற்போது காட்சிகளில் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியில் அவ்வப்போது ஒரு வாக்குவாதமானது ஏற்பட்ட வண்ணமே இருக்கிறது. கார் உள்ளிட்ட வாகனங்களில் வருபவர்கள் இந்த நெடுஞ்சாலையை ஒட்டியே நிறுத்திவிட்டு அவர்களிடம் வாக்குவாதம் செய்வதன் காரணமாக ஏற்கனவே இப்பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருந்தாலும் ஆங்காங்கே வாகனங்கள் நிறுத்தப்பட்டு விடுவதால் அங்கு நெரிசலானது சற்று கூடுதலாக ஏற்படும் வண்ணம் காணப்படுகிறது. களத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் பிரவீன். தாவேகா மாநில மாநாடு நடைபெறும் இடத்திலிருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து நம்முடைய செய்தியாளர்கள் வழங்கும் தகவல்களை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து அரங்கத்தில் நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள், பேசலாம். திரு ஷபீர் அஹ்மத், இந்த மாநாடு தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் கவனத்தை ஈர்த்தாலும் அரசியல் ரீதியாக நாம் பார்க்க வேண்டியது ஒருபுறம் அண்ணா, மறுபுறம் எம்ஜிஆர், நடுவுல விஜய். ஒருபுறம் 1967, இன்னொரு பக்கம் 1977, நடுவுல 2026. என்ன சொல்ல வராரு விஜய்? விஜயுடைய டீம் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி களம் என்பது 1967 எப்படி இருந்துச்சோ காங்கிரஸை விரட்டி அடித்து திராவிட இயக்கங்கள் ஆட்சியை பிடித்தது போல, அதே போல திமுகவை வெளியேற்றி 1977 திரு எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக ஆட்சி பிடித்தது போல ஒரு களத்தை நாங்கள் அமைக்கிறோம். அதுதான் அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் இருக்கு அப்படின்றது அவர்களுடைய வியூகமாக இருக்கிறது. அதுதான் அவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இப்ப நீங்க முதலமைச்சர் வேட்பாளரா விஜயை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ராங் பேக்ரவுண்டோட ஒரு தீமோட அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அதுதான் விஜயை பொசிஷன் பண்ணுறது அப்படின்றது. எப்படி பொசிஷன் பண்ணுறது? அவர் இது வரைக்கும் ஒரு தேர்தலும் சந்தித்ததில்லை, தேர்தலில் போட்டியிட்டதில்லை. முதலமைச்சர் வேட்பாளராக அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அந்த மொமெண்டத்தை உருவாக்கணும் அப்படின்றது தான் ஒரு முயற்சியாக இருக்கிறது. அதனால தான் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த ரெஃபரன்ஸும் திரு அண்ணா எம்ஜிஆரை பயன்படுத்துறது அதிமுக தொண்டர்களுக்கோ இல்ல அண்ணாவை பயன்படுத்துறது திமுக அதிமுக தொண்டர்களுக்கோ இல்ல கட்சி நிர்வாகிகளுக்குமே கூட ஒரு உரசலை ஏற்படுத்தாதா? இல்ல, கண்டிப்பா ஏற்படுத்தும். இதெல்லாம் அவங்க ஏன் இந்த ஸ்ட்ராட்டஜியை கையில எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த காலகட்டம் என்பது வேற, 1967 காலகட்டம் என்பது வேற. ஒரு நீண்ட நெடிய ஒரு போராட்டம், ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்த இந்திய எதிர்ப்பு போன்ற பல்வேறு விஷயங்கள் திராவிட இயக்கங்கள் இங்கே ஆட்சியை பிடிப்பதற்கு உந்துதலாக இருந்துச்சு. அந்த மாதிரியான ஒரு சூழல் தற்போது இருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு சூழல் இல்லை. அப்போ விஜய் ஒரு தீமை அவர் ப்ரொஜெக்ட் பண்ணாரு. ஆனால் அந்த தீமை ப்ரொஜெக்ட் பண்ணுற அளவுக்கு கள சூழல் இருக்கிறதா அப்படின்னா களம் என்பது வேறு விதமாக இருக்கிறது. இப்போ திமுக தான் நீங்கள் 2 கட்சிகளில், 2 திராவிட கட்சிகளில் திமுக தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கு நரேட்டிவ் வைஸாகவும் சரி, அதே போல் அரசியல் ரீதியாகவும் சரி, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் இன்னைக்கு ஒரு எலெக்ஷன் ஃபைட்டிங் மிஷினரியை எப்படி ஒன்றிய அரசாங்கத்தில் பாஜக உருவாக்கி வைத்திருக்கிறதோ அந்த மாதிரி ஒரு மிஷினரியை திமுக உருவாக்கி வைத்திருக்கிறது அப்படின்னும் போது அதை எதிர்த்து களம் காண வேண்டும் அப்படின்னும் போது உங்களுக்கு அதை விட கூடுதல் பலம், அதை விட கூடுதலான ஒரு நரேட்டிவ், அதை விட கூடுதலான ஒரு மக்களை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது இருக்கணும். அப்ப அது என்ன அப்படின்றது தான் விஜய் இதுவரைக்கும் வெளிப்படுத்தவில்லை. அப்ப அதை நோக்கி விஜய் ஒரு நரேட்டிவை கிரியேட் பண்றாரு அப்படின்னா அது என்னவாக இருக்க போகிறது அப்படின்றதா இந்த மாநாட்டில் அது தெரியுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு என்பது இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிமுக தொடர் தோல்விகளால, கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனையால அந்த இயக்கம் தொண்டர்கள் மனநிலை சோர்வாக இருக்கிறது. அந்த இயக்கம் கொஞ்சம் நலிவடைந்து கொண்டே இருக்கிறது. அந்த இயக்கத்தை நாம முற்றிலுமாக
அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. அது ஒரு ஒட்டுமொத்தமா முடிஞ்சு போச்சு, காலி ஆயிருச்சு கட்சி, நெல்லிக்காய் மூட்டை மாதிரி சிதறிடுச்சு அப்படின்லாம் யாரும் சொல்ல முடியாது. அந்த இயக்கத்துல ஒரு பின்னடைவை அந்த இயக்கம் தொடர்ச்சியாக சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இவருக்கு அந்த களத்தை இவர் சாதகமாக பயன்படுத்த முடியுமா அப்படின்றது. இப்ப பொது எதிரி யாரு நமக்கு? திமுக பொது எதிரி. திமுகவை வீழ்த்த வேண்டும். அதே போல ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பாஜகவை தமிழ்நாட்டில் கால் பதிக்க விடாம தடுக்க வேண்டும். அந்த இரண்டு விஷயங்களை தான் அவர் மையப்படுத்துகிறார். அந்த இரண்டு விஷயங்களை தான் அவர் ப்ரொஜெக்ட் பண்றாரு. ஒன்றிய அரசாங்க எதிர்ப்பு, அதே போல திமுக எதிர்ப்பு. அந்த ரெண்டு விஷயங்களுக்கான ஒரு சூழலை அவர் ஏற்படுத்தி இருக்கிறாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துலதான் விஜய் இன்னும் பன்மடங்கு வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பியே தீர வேண்டும் அப்படின்ற மக்கள் மனநிலை இன்னைக்கு இருக்கிறதானா இல்ல. ஆனா அந்த மனநிலையை உருவாக்க வேண்டியது எதிர்கட்சிகளுடைய கடமை. பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அதை செய்யல. அப்போ இன்னி இருக்கக்கூடிய இந்த கால சூழல்ல விஜயால அதை பண்ண முடியுமா அப்படின்றதுதான் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்ச். திரு சோமு, ஏற்கனவே கொள்கை தலைவர்கள்னு வரும்போது பெரியார் ஆகட்டும், அம்பேத்கர் ஆகட்டும், இப்போ அண்ணாவாகட்டும், எம்ஜிஆர் ஆகட்டும், இப்படியான மூத்த தலைவர்கள், மக்களிடையே செல்வாக்கு பெற்ற தலைவர்களை கொண்டு வந்து ஒட்டுமொத்தமான ஓட்டையும் அறுவடை செய்ய போகிறாரா விஜய்? இல்லை, அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன். என்னன்னா, இப்போ சபீர் நான் சொன்னது தவறாக புரிஞ்சுக்கிட்டாரு. எப்படின்னா, இது ஓட்டா மாறாதுன்னு அதை பற்றி நான் பேசவே இல்லை. ஓட்டா மாறுறதுக்கு வாய்ப்பு இப்போ வந்துடுற ஆட்கள் போடுவாங்க. இதை தவிர இன்னொரு இதுவும் பார்த்தீங்கன்னா 1967 திமுக வெற்றி பெறுவதற்கான பல முக்கியமான காரணம் அதுக்கு முன்னாடி நிலவிய அரிசி பஞ்சம், இந்தி திணிப்பு எதிர்ப்பு, இந்த மாதிரியான காரணங்களோடு சேர்த்து இளைஞர்களுடைய ஒரு ஆதரவு. இப்போ அவங்க சொல்லி அவங்க வீட்டில் ஓட்டு போடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கலாம். அதனால் அது ஒன்று. அடுத்தது கிராமத்தில் இருக்கிறவங்க அப்பாவிகள் அப்படின்னா அதை பற்றி நான் ரெண்டுமே நான் பேசாத ஒரு விஷயம். இப்போ இந்த விஷயத்துக்கு வரும். என்னன்னா, அந்த 67 ஒட்டி நான் சொன்னதுனாலேயே இந்த 67க்கும் தவேகாவுக்கும் 77க்கும் தவேகாவுக்கும் இந்த ஆதவ் அர்ஜுனா மாதிரி முடிச்சு போடுற மாதிரியான ஒரு அப்பாவித்தனம் எதுவுமே கிடையாது. ஏன்னா 1949 கட்சி ஆரம்பித்து பல்வேறு கட்ட போராட்டங்கள், கூட்டங்கள், அடுத்தடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்குனாரு அண்ணா. அவர் ஒன்மேன் ஆர்மியாக அதை கொண்டு வரல. அத்தனை வருடங்கள் ஆகி தான் 67 வந்தார். தனக்கு பின்னாடி அத்தனை தம்பி வா அப்படின்னு அத்தனை பேரை உருவாக்குனார். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் உருவாக்குனார். அந்த கொள்கையை இப்போ இவ்வளவு ஒரு நவீன வசதிகள் இல்லாத காலத்திலையும் தமிழ்நாடு முழுக்க போய் ரீச் பண்ணுற மாதிரி பண்ணார். ஒன்று. அதே மாதிரி எம்ஜிஆர் எடுத்துட்டிங்கன்னா ஆரம்பத்தில் காங்கிரஸில் இருந்தார், அதுக்கப்புறம் திமுகவில் இருந்தார், கட்சி ரீதியாக பொருளாளர் வரைக்கும் வந்தார். அரசு ரீதியாக பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ எம்எல்சின்னு வந்தார், சிறு சேமிப்புத்துறை தலைவர்னு வந்தார், இந்த மாதிரி இருந்தார். அதை தவிர இன்னொன்னா எம்ஜிஆருக்கு இருந்த தைரியம். அப்போ காங்கிரஸ் ஆட்சி காலம் இருந்தபோதே தன்னுடைய படங்களில் தான் சார்ந்த கட்சியுடைய சின்னத்தை வச்சார். அதே மாதிரி உதயசூரியன்கிற வார்த்தையை பாடலில் வச்சார். அப்புறம் சென்சாரில் எடுக்க சொன்னாங்க, அதனால தான் புதிய சூரியன் வச்சார். ஆக அந்த தைரியம் இருந்தாலும் எந்த விதத்திலும் இப்போ மற்ற பல அரசியல் தலைவர்களை விட விஜய்க்கு ஒரு மாசு இருக்கலாமே தவிர எம்ஜிஆரோட ஒப்பிடுவது என்பது 1967 அப்ப இருந்த சூழல் வேற அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய மக்கள் தொண்டர்கள் அவங்களுடைய சூழலும் வேறதானே. சமூக வலைதளம் ஆயிடுச்சு, டிஜிட்டல் இந்தியா ஆயிடுச்சு. இந்த மாதிரியான சூழல்ல இவங்களுடைய மாற்றம் அப்படின்னு இவங்களுடைய மாற்றம் இருக்குன்னா அப்ப தொண்டர்கள்கிட்டயே மாற்றம் இருக்க தானே செய்யும். இல்ல, எந்த விதத்துல எப்படி மாற்றம் வரும்? உதாரணமா இவர் எம்ஜிஆர் அண்ணா படத்தை வச்சா போதுமா? ஏற்கனவே மாநாடு பண்ணார்ல, அப்போ என்ன பண்ணியிருந்திருக்குன்னா அவர் ஒருத்தர் தானே பேசினார். முக்கியமான விஷயம் இவர் தான் பேசினார். அப்போ ஒரு அரங்கம் ஆரம்பித்து இந்தி திணிப்பு எதிர்ப்பு போகிற பற்றி ஒரு அரங்கம் வச்சிருக்கலாம். மற்ற கட்சிகள் பண்ணுறாங்கல்ல, மதிமுகவோ திமுகவோ பண்ணுறாங்கல்ல. அப்போ அந்த தொண்டர்களுக்கு ஒரு புரிதல் ஏதாவது பேசியிருக்கிறாரா? திரைப்படங்களில் பேசியிருக்கிறாரா? எதுவுமே இல்லை. அரசியல் மறுபடுத்துங்கிற எண்ணமே அவருக்கு இல்லை இது வரைக்கும். இந்த 2 ஸ்டில்லை மட்டும் வச்சுட்டா போதுமா? இந்த டிபி ஸ்டில் வைக்கிற மாதிரி, வாட்ஸ்அப்பில் வைக்கிற மாதிரி எம்ஜிஆர் அண்ணான்னு வச்சுட்டா உடனே அந்த தொண்டர்கள் எல்லாருக்கும் அண்ணாவுடைய விஷயம் என்ன, எம்ஜிஆர் எப்படி ஆண்டாரு என்னன்னு தெரிஞ்சிருமா? எம்ஜிஆர் மேலே விமர்சனம் இருக்கு, அது வேறு விஷயம். ஆனால் இப்போ அண்ணாங்கிறது என்னன்னா, அவர் மாநில சுயாட்சிக்கு பேசினார், பொருளாதார ரீதியாக அவர் எவ்வளோ கட்டுரை எழுதியிருக்கிறாரு, புத்தகங்களாக வந்திருக்கு. இது எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. எதையுமே சொல்லாமல் 2 ஸ்டில்லை மட்டுமே வச்சுட்டு அண்ணாவும் உடனே ஆகா இவர் ஸ்டில் வச்சுட்டா நாங்கள் ஓட்டு போகிறோன்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அண்ணா ஆதரவு மனநிலை உள்ளவங்களோ இல்லை எம்ஜிஆர் ஆதரவு மனநிலை உள்ளவங்களோ ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறது எவ்வளோ ஒரு அப்பாவித்தனம். அது ஒரு ஸ்டில்லு மாற்றிடுமா? அவங்க என்ன சொன்னாங்க என்ன, அதாவது எம்ஜிஆருடைய ஆட்சியில் விமர்சனங்கள் இருந்தாலும்
பாசிட்டிவான அம்சங்களையாவது அவர் கொண்டு போனாரா? திரைப்படங்கள்லையோ இல்லை வந்து இவருடைய கட்சி மாநாடுகள்லையோ இல்லை சின்ன சின்ன கூட்டங்கள் நடக்குதுல்ல, இல்லை அதாவது கட்சி நிர்வாகிகள் கூட்டம், அதில் நீங்கள் வந்து மக்களுடைய எம்ஜிஆர் ஆட்சியை பற்றி சொல்லுங்கள். அவர் வந்து மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தார், தஞ்சாவூரில் தமிழ் பல்கலைக்கழகம் கொண்டு வந்தார், அது மாதிரி ஒற்றை விளக்கு திட்டம் இவர் தான் கொண்டு வந்தார். அதன் மூலமாக வந்து சிமினி விளக்கில் படித்த பல குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து உயர் பதவியை நல்லா படித்து வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தது. இப்படி எம்ஜிஆரை பற்றி பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்குது. இவர் எதையுமே செய்யாம 2 ஸ்டில் மட்டும் வச்சுட்டு இவங்க ஆதரவு ஓட்டு வந்துரும் நினைக்கிறது வந்து அது எப்படி சாத்தியம்னு எனக்கு தெரியல. தலைவர்களை வெறும் புகைப்படங்களாக மட்டுமே தான் பயன்படுத்திட்டு வராரா விஜய்? இல்ல, நீங்க தலைவர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு அரசியல் பண்ண முடியாது. நீங்க எம்ஜிஆர் தமிழ்நாடு அரசியல் களத்துல இருந்து நீங்க இக்னோர் பண்ணிட்டு அரசியல் பண்ண முடியாது. அதே மாதிரி அண்ணாதுரை அவர்களையும், அறிஞர் அண்ணா, அதே போல திராவிடியன் ஐக்கன்ஸை வந்து அவர் ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் என்னன்னா, தானும் அதே கொள்கையில் இருந்து தான் வருகிறார் அப்படின்றத ப்ரொஜெக்ட் பண்றதுக்காக, ஒரு அடையாளப்படுத்துவதற்கு, தன்னுடைய அடையாளம் இதுதான் அப்படின்றத மக்கள்கிட்ட சொல்றதுக்கு. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்களுக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அதுல சில கொள்கைகள்ல நான் மாறுபடுகிறேன், கடவுள் மறுப்பு கொள்கை அப்படின்றத நான் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை, கடவுள் நம்பிக்கை இருப்பவர்கள் கடவுளை நம்பலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயம். அதாவது இந்த மண்ணுக்கான அரசியலை தான் அவர் பேசுகிறார். இந்த தமிழ்நாட்டில் திராவிட அரசியலை எதிர்த்தோ திராவிட அரசியலை முற்றிலுமாக புறக்கணித்து விட்டு நீங்க ஒரு அரசியல் இயக்கம் கொண்டு வர முடியாது, அது ரொம்ப கஷ்டம். பட் அந்த புரிதல் என்பது அவருக்கு இருக்கிறது. இப்போ கால சூழல்ல போகின்ற இனி வரக்கூடிய காலங்கள்ல விஜய் பண்ண வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கிறது. நம்ம வந்து ஒரு 40 ஒரு திமுக ஆரம்பிச்சு 1949 இனி வரைக்கும் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க பேசின சாதி மறுப்பு கொள்கை என்பது இருக்கிறது. அது முற்றிலுமாக நிறைவேறிவிட்டதா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இல்லை. இன்னைக்கும் வந்து சாதி அரசியல் என்பது தலைவிரித்து ஆடுகிறது. சாதிய வன்முறைகள் அப்படின்றது பல்வேறு இடங்கள்ல நடக்கிறது. அப்போ இது எல்லாமே வந்து அதை செயல்படுத்துவதுன்றதை தாண்டி அதை பத்தி பேசுறாரா விஜய் அப்படின்ற கேள்வி. அதுதான் சொல்றேன். அப்போ அந்த தொண்டர்களையும் ரசிகர்களையும் அரசியல் மையப்படுத்துகிறாரான்ற கேள்வி இருக்கு. கரெக்ட். அது நீங்க ஒரு நாள்ல பண்ண முடியாது, ஒரு வருஷத்துல பண்ண முடியாது. இட்ஸ் a continuous process. ஆணவ படுகொலைக்கே அது வந்து பேசலையே. அதான் ஆணவ படுகொலைக்கு பேசல, போயிருக்க வேண்டும். அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை, களத்துக்கு போயிருக்க வேண்டும். நீங்க அங்க போனா கூட்டம் வரும் அப்படின்றதெல்லாம் இருந்தா கூட ஒரு இரவு நேரத்துல போயிருக்கலாம். அனிதா வீட்டுக்கு அவர் வந்து காலையில போனாரு, ஏர்லி மார்னிங் போனாரு, அந்த மாதிரி போயிருக்கணும், பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்ல அவரே தன்னை கட்டுப்படுத்தி கொள்கிறார் அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். இதெல்லாம் வந்து அரசியல்ல நான் தான் ஏற்கனவே சொன்னது போல, நீங்க அரசியல்ல அன்றாட மக்கள் பார்வையில இருந்து கொண்டே இருக்கணும், மக்களிடம் உரையாடி கொண்டே இருக்கணும், ஏதோ ஒரு வகையில நீங்க கம்யூனிகேட் பண்ணிட்டே இருக்கணும். சினிமாவில் வேணா நீங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி சில்வர் ஸ்கிரீன்ல காட்சி அளிக்கலாம், மக்கள் வந்து பார்ப்பாங்க, தொண்டர்கள் வந்து பார்ப்பாங்க, ரசிகர்கள் வந்து பார்ப்பாங்க, அது சினிமா. ஆனால் அரசியல் அப்படின்றது ரியல். நீங்க இங்க வந்து மக்கள்கிட்ட இருந்து அந்நியப்பட்டு நிற்பதோ, மக்கள்கிட்ட இருந்து தூரமா இருந்து நான் அரசியல் பண்றேன் அப்படின்றதுலாம் இருக்கக்கூடாது, மக்களுடன் இருக்க வேண்டும். அவரே சொல்லியிருக்காரு, அண்ணாவுடைய மேற்கோளை காட்டி கடந்த பொதுக்குழுவில் செயற்குழுவில் அவர் பேசும்போது, மக்களிடம் போங்க, மக்களிடம் செல்லுங்கள், மக்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள், அவர்களுடன் இருங்கள், அவர்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துக்கு விஜயும் நகர வேண்டும். விஜயும் நகர்ந்தால்தான் அடுத்த கட்டத்துக்கு அந்த இயக்கத்தை அவரால் எடுத்துட்டு போக முடியும். ஒரு அரசியல் நிர்வாகிகளுக்கும் அறிவுறுத்தும் அவர் முதல்ல அவரும் அதை செய்ய வேண்டும். அதுதான் வந்து தற்போதைய கட்டாயம். பேசலாம். காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம்.